அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிற திருச்சபை மக்களே, இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ஏறக்குறைய 450 காலமாக இந்த சரித்திர ஆதாரங்களில் ஒரு நடுப்பகுதியாக வரக்கூடிய இந்த 6-7 அதிகாரங்களை மையமாக வைத்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற கிதியோன் என்ற ஒரு நாயகனை பற்றி, ஒரு இரட்சகனை பற்றி, அவரோடு கூட எவனமாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார், அவரை போலவே செயல்படுகிறார் என்ற காரியத்தையும் நாம் அடிப்படையாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த 2 அதிகாரங்களை மொத்தம் 12 பகுதிகளாக நாம் பிரித்திருக்கிறோம். முதல் பகுதி 6ஆம் அதிகாரத்தில் 7 பகுதியாகவும், 2ஆம் பகுதி 7ஆம் அதிகாரத்தின் 5 பகுதியாகவும் நாம் பிரித்து இந்த பகுதிகளை நாம் ஆராய்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு போர்டில் எழுதி கொடுக்கிற வண்ணமாக இந்த முதல் பகுதியை நாம் முழுமையாக நாம் பார்த்து முடித்தோம். முதல்ல சிறுமைப்படுதல் என்பது தான் ஒரு வாழ்க்கையில் கஷ்டம். ஒரு குழந்தை பிறக்கிறதுனாலே என்ன பண்ணாங்க, அது ஒரு பெயின் தான் இல்லைங்களா. ஒரு சிறுமைப்படுதல் என்பது அது எல்லா ஒரு சூழ்நிலையிலும் அமையக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுது. அப்போ அந்த சிறுமைப்படும் போது என்ன செய்கிறார்கள்? முறையிடுகிறார்கள். முறையிடும் போது என்ன பண்ணுகிறார்கள்? எதனால் அந்த சிறுமை வந்தது என்று சொல்லி அந்த குற்றங்கள் உணர்த்தப்படுகிறது. மூன்றாவதாக அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவர்கள் குற்றங்களை உணர்த்துகிறார். அதுபோல இஸ்ரேல் ஜனங்களாகட்டும், நாமளாகட்டும், ஞான இஸ்ரேல் மக்கள் ஆகட்டும், நாம சிறுமைப்படுகிறோம். எப்பன்னு கேட்டீங்கன்னா, விதை விதைத்திருக்கும் போது இல்லையா, ரசனமாகி விதைத்திருக்கும் போது அங்கு அதை எடுத்து போடத்தக்க அளவு அங்கு சூழ்ச்சிகள் ஏற்படுகிறது. மீதியானியர், கிழக்கத்திய புத்திரர், அமலேசியர் என்று அழைக்கப்படுகிற 3 விதமான கூட்டத்தார் வருகிறார்கள். மீதியான் என்று சொன்னால் ஆபிரகாமின் மூலமாக, கேதுரால் மூலமாக ஆபிரகாம் பெற்ற ஒரு சந்ததியாக காணப்படுகிறது. மீதியான் சொன்னால் அது நியாயஸ்தலம், பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்பது அது பொருளாக அமைகிறது. அப்போ இவங்க சேவின் வழி வந்தக்கூடிய சந்ததிகளாக காணப்படுகிறார்கள். அது கேதுரால்னாவே அது புறஜாதி மக்களுக்கு இணையாக தான் காணப்படும். ஏன்னா ஆபிரகாம் 3 சம்சாரம் வர்றாங்க. ஒன்று சாராள், இன்னொன்று ஆகார், இன்னொன்று கேதுரால். 3 பேர்த்த பிரிக்கிறார். அப்போ உலகத்தில் வரக்கூடிய உலகத்தில் தகப்பன் அவர் தான், திரள் ஜனத்தை தகப்பன் அவர் தான். ஆகார் என்பது இஸ்ரேல், ஞான இஸ்ரேல் மக்களுக்கு முன்னடையாளமாகவும், இங்கு சாராள் என்பவர் இஸ்ரேல் மக்களுக்கு முன்னடையாளமாகவும், ஆகார் என்பவர்கள் இஸ்மாயில் மக்களுக்கு முன்னடையாளமாகவும், அதோடு கூட வரக்கூடிய கேதுரால் புறஜாதி மக்களுக்கு முன்னாடி 3 விதமான கூட்டத்தார்கள் யாருக்கு கீழே வர்றாங்க? ஆபிரகாம் கீழே தான் வர்றாங்க என்பதாக நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மீதியானியர் அவர்கள் நெருக்குகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். புறஜாதி மக்கள் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமாகவும் அங்கு நெருக்குதல் என்பது ஏற்படுகிறது. 2வது அங்கே பண்றாரு அமலேசியர் என்று சொல்லுகிறார். அமலேசியரும் அந்த இடத்துல வர்றாங்க. அமலேசியர் சொல்லுச்சுன்னா கேட்டீங்கன்னா சண்டேன்னு தான் அர்த்தம். அமலேசியனாவே என்ன அர்த்தம்? சண்டே என்பதுதான் போடுது, வார் லைஃப் அப்படிங்கிறது. இந்த அமலேசி யாருன்னு கேட்டீங்கன்னா ஏசாவோட பேரனாக காணப்படுகிறார். ஏசாவுக்கு எங்க போய் கொண்டு கடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்மாயில போய் கொண்டு கேட்டார். அப்படின்னா இஸ்மாயில் வம்சத்தாரும் ஞான இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக, அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக வந்தவர்கள் இஸ்மாயில் மக்கள், புறஜாதி மக்கள், இவர்கள் வர்றாங்க. கிழக்கத்தை பத்திர கிழக்குல இருந்து வரக்கூடிய மக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நடு மையத்தில் இருக்குது இஸ்ரேல். உங்களுக்கு அதுக்கு மேற்கு பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். கிழக்கு பகுதியில் கூட மற்ற நாடுகள், எல்லா நாடுகளும் என்ன பண்ண, எல்லா நாடுகளும் இஸ்ரேல் விரோதமாக வரும் என்பதுதான் சரித்திர உண்மை என்பதாக நம்ம பார்க்கலாம். அதே போலதான் எல்லா ஜனங்களுமே, எல்லா சபைகளுமே, எல்லாருமே யாருக்கு விரோதமாக வருவான்னு கேட்டீங்கன்னா ஞான இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக வருகிறாங்க. அந்த சபை விரோதமாக வருகிறது, அது அரசாங்கம் விரோதமாக வருகிறது. அதோடு கூட உங்களுக்கு பொல்லாதாவின் தேவையும் அங்கு வருகிறது என்பதா பார்க்குறது. எல்லாமே விரோதமாக வருகிறது. அப்ப இந்த விரோதமா வரும்போது அவங்க மெய்க்கடவுளை நோக்கி முறையிடுகிறார்கள். முறையிடும் போது என்ன பண்ணாங்க? ரட்சகனை ஏற்படுத்துகிறார். அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் முறையிடுவதன் மூலமா ரட்சகரை என்ன பண்றாரு? அவர் உணர்ந்துகிறார். அங்க மோசையை அனுப்புகிறார். அதே போலதான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யோவான் ஸ்நானகனை அனுப்புகிறார். யோவான் ஸ்நானகன் மூலமா என்ன பண்றாரு? குற்றங்கள் உணர்த்தப்படுது. என்ன குற்றம் பண்ண நமக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? செய்யறாங்க, செஞ்சா அது குற்றம் தான். அப்புறம் அடுத்தபடியாக நம்ம என்ன பண்றோம்? ஒரு ரட்சகரை ஏற்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ல அவங்க என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா சிறுமைப்படுகிறார்கள், அவர்கள் முறையிடுகிறார்கள், குற்றம் உணர்கிறார்கள். குற்றம் உணர்ந்த உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரட்சகன் ஏற்படுகிறார். அப்ப ரட்சகன் என்பது நடுமையமாக வருகிறார். 7 பகுதியில் நடுமையமாக ரட்சகர் வருகிறார். இந்த ரட்சகர் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா கிதியோன். கிதியோன்னாவே என்னன்னு கேட்டீங்கன்னா
வெட்டுபவன் என்பதுதான் அந்த இடத்துல வந்து பொருளாக அமைகிறது. கட்டர்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை அங்க கொடுக்குறாங்க. மரங்களை வெட்டுபவன் அப்படிங்கிற அர்த்தம் என்ன பண்ணுது, அதுல வந்து பொருளாக காணப்படுது கிதியோன். அப்ப எந்த மரங்களை வெட்டுவான்னு கேட்டீங்கன்னா, மரம் வெட்டுறவன் பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மரம் வெட்டுறவன் தான் இல்லைங்களா? மரம் வெட்டுறவன் என்ன பேரு? மரவெட்டி தான். அவர் மரவெட்டி தான், உட்கட்டர் அவரு இல்லைங்களா? உட்கட்டர் தான். ஆனா மரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசர் என்பது நமது வேதாகத்தின் வாயிலாக நாம் புரிஞ்சுக்கிறோம். அந்த பெரிதும் பலத்துமான மரம், ஒரு விருட்சம், பெரிய விருட்சம் வந்துச்சு தானியல் காலத்துல. அந்த விருட்சம் யாருங்க? ராஜாவாகிய நீதானே இல்லை, நீதா ராஜாங்க, நீதா மரம் கிடையாது. அப்ப ராஜாக்களை தான் என்ன பண்றாரு? மரங்கிறாரு. அப்ப ராஜாக்களை வெட்டுகிறார். கிதியோன்னாவே மரங்களை வெட்டுபவர். மரங்கள் ஈக்குவல் டு ராஜா இல்லைங்களா? மரங்கள் ஈக்குவல் டு ராஜா. அதனால இயேசுக்கு ஓசனா படிப்போம் என்ன, மரங்களை வெட்டி போடலாம். நம்ம என்ன அர்த்தம்? இயேசுக்கு ராஜரீகத்தோடு வரும்போது மரங்கள் அவர் முன்னாடி விழுகிறது. எது மரங்கள் கேட்டீங்கன்னா, இந்த ராஜாக்களுக்கு அழைக்கக்கூடிய மரங்கள் எல்லா ராஜாக்களும் கீழே ஓட்டுவாங்க. அப்படின்னா ராஜாக்களை வெட்டுவார் யாரு? நம்ம ஆண்டவராக இயேசு. 110 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கோபத்தினாலே ராஜாக்களை வெட்டுவார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்றாரு? கிதியோன் என்ன பண்றாரு? மரங்களை வெட்டுகிறவராக வருகிறார். அதனாலதான் அவருக்கு சொந்தமான அந்த கர்வாலி மரத்தின் கீழே என்ன பண்றாரு? அவரை வந்து வைத்திருக்கிறார். அந்த கர்வாலி மரத்தின் கீழே அவர் வந்து அந்த இது ஓப்ராவில் இருக்கக்கூடிய கர்வாலி மரத்தின் கீழே என்ன பண்றாரு? வராது. அப்ப ஓப்ரா அப்படின்னு சொன்னாங்க முற்பகுதி என்பது போல் கை அப்படிங்கிற ஓப்ரானா முற்பகுதி அப்படிங்கிறார். அப்ப முற்பகுதியில அவர் வராரு. கர்வாலி மரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல கர்வாலி மரம் நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் வந்து அதுக்கு வந்து ஓக் ட்ரீஸ் அப்படிங்கிறோம். ஓஏகே ஓக் ட்ரீஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஓக் ட்ரீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, a large and strong tree அப்படிங்கிறோம். அதாவது அந்த மரம் தான் பிரதானம், பெரிய மரமா இருக்குது, உறுதியான மரமா இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே தான் என்ன பண்றாரு? இவரை வந்து சந்திக்கிறார். அது அந்த காலத்துல பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு மரம் வந்து அவங்க சொந்தமானதாக காணப்படும். எப்படி ஒரு வீடு சொந்தம், கேரளா போனீங்கன்னா ஒரு ஹவுஸ் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? சோலர் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க, நாட்டிய பரப்பில் அப்படி அப்படியே ஒரு ஹவுஸ் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த இதில் வந்து அவங்க மரங்களை வந்து என்ன பண்ணாங்க? மையப்படுத்தியிருந்ததாக அப்போ உறுதியான மிகப்பெரிய மரமாக இருந்தது தான் இந்த கர்வாலி மரம் என்பதாக பார்க்குறோம். அந்த மரத்துக்கு கீழே என்ன யாருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த அபியேசர் அப்படிங்கிற வகுப்புல வரக்கூடிய யோவாசுக்கு புதனொன்னாகிய கிதியோன் வருகிறார். அபி அப்படின்னாவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாதர் என்பது. அபினாவே அப்பா. ஓல்டு லாங்குவேஜ்ல வந்து அப்பா என்பது அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா தமிழ்லயே அப்பா தான். எபிரேய பாஷையில கல்தே எபிரேய பாஷையில அப்பா ஃபாதர் அப்படிதான். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்பா பிதாவே நம்ம தமிழ்ல படிக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்பா ஃபாதர் தான் போட்டுருக்கு. அப்ப அதை படிச்சோன்னு எனக்கு வந்து ஒன்றும் புரியல. எனக்கு முதல்ல அப்பா பிதாவே தமிழ்ல சொல்றது கரெக்ட், இங்கிலீஷ்ல அதே மாதிரி தான் போட்டிருக்கான் அப்படின்னு வந்து அந்த ஹீப்ரூ லாங்குவேஜ் எடுத்து பார்த்தோம்னா அவர் பேசிய அந்த அரமாய லாங்குவேஜ் வந்து கல்தேய லாங்குவேஜ் எபிரேய பாஷை கலந்தது தான் அது வந்து அது பேச அரமாய லாங்குவேஜ். அப்போ அந்த அரமாய லாங்குவேஜ்ல வந்து அபா அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுனா அபி அப்படிங்கிற அதுலேருந்து வந்தது என்பதாக பார்க்குறோம். அபி ஏசர் அப்படின்னா ஃபாதர் இஸ் ஹெல்ப் அப்படிங்கிறார். அப்போ வந்து தகப்பனார் வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறார். தகப்பனார் மூலம் பெற்றுக்கொள்கிற உதவி அப்படின்னு பார்க்கணும். அப்ப எந்த தகவலும் அந்த தகவல் இல்லைங்களா? அந்த தகவல் மூலமா பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவி தான் வந்து அந்த கிதியோட ஃபேமிலி லைன்ல வர்றாரு. யோவாஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாவே இஸ் ஹேஸ் கிவன் அப்படிங்கிறார். முதல்ல உதவிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு? உதவி பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு அவங்க அப்பா யாரு? உதவி பெற்று. அதனால எருபாகால் இருக்கிற பாகாலுக்காக நீயே வழக்காடுவேன், பாகாலுக்கு தனக்கிறாக வழக்காடுக்கு பேசுற அளவுக்கு என்ன பண்ணாரு? அவங்க அப்பா வந்து இதுல வந்து ஞானமுடையவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமாக அவர் கருதப்படுது. அதனாலதான் அப்புறம் யாவே என்று அழைக்கப்படுகிற கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? எது கொடுப்பாங்க? தேவையானது கொடுப்பாங்க. இப்ப உங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடுனா சாப்பாடு கொடுப்பாரு, ரட்சிப்புனா ரட்சிப்பு கொடுப்பாரு, துணினா துணி கொடுப்பாரு இல்லைங்களா? அப்ப ஃபாதர் இஸ் ஹெல்ப், யாவே கிவன் அப்படிங்கிற அது ரெண்டு தான் அதுக்கு வந்து அர்த்தமாக காணப்படுகிறது. அப்ப அதுல இருந்து பெற்றுக்கொண்டதை தான் என்ன பண்றாரு? மரங்களை வெட்டுகிறவராக வந்து மாறிவிடுகிறார் என்பதாக பார்க்கிறோம். இது எந்த கோத்திரத்தில் வராரு கேட்டீங்கன்னா, மனாசே கோத்திரத்திலிருந்து வருவார். மனாசே அப்படின்னு நான் சொல்றாரு, கீழே வரும்போது சொல்றாரு 15 சொல்ற மனாசே என் குடும்பம் மிக எளியதுங்கிறாரு. அப்ப மனாசே அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்கும் தன்மையுடையவர்கள் சொல்றாரு. அவன் என்ன சொல்றாரு? மனாசேன்னா உங்களுக்கு வந்து மேக்கிங் டு பர்கெட் அப்படிங்கிறார்.
அப்ப எதை மறப்பாங்க? குற்றங்களை மறக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு வேணும். புரியுங்களா? அப்படிப்பட்ட கோத்திரத்தில் இருக்கிறவங்க தான் செலக்ஷன் பண்றேன். ஏற்கனவே குற்றங்களை மறக்கிறவராகத்தான் வாழ்க்கை. அப்ப அவரும் மனசை போட்டுட்டு போயிடுறாரு இல்லை, மனசை போட்டதுக்காக இல்லை, அந்த குணாதிசயங்கள் அவர்களை காணப்படுவதனால் நாமும் குற்றங்களை மறக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றாரு இவர், ஒரு மரக்கால் மாவு எடுக்கிறாரு, அப்புறம் ஆட்டுக்குட்டி எடுக்கிறாரு, குழம்பு எடுக்கிறாரு இல்லையா? இது மூணு செஞ்சு என்ன பண்றாரு? அப்ப இது எல்லாமே இந்த ஆலையில இருக்குது. அப்போ திராட்சை ஆலை தான் நம்ம பார்த்தோம். திராட்சை ஆலை இதெல்லாம் இருக்குது. அப்ப இந்த திராட்சை ஆலையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடு இருக்கு இல்லைங்களா? அடிக்கப்பட்ட ஆடு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கு. அப்ப சொல்ற 20 படி மரக்கால், ஒரு மரக்கால்ங்கிறது 20 கிலோ இல்லைங்களா? அந்த 20 கிலோ மாவுல என்ன பண்றாரு? அப்பங்களாக கொடுக்குறாரு. அப்ப அப்பங்களை பெருத்திருச்சலை இது ரெண்டும் என்ன பண்றாரு? அவர் கோலை வைக்கிறாரு. கற்பாறைக்கு கோலை வச்சோன்னு நெருக்கலை. அதான் நம்ம போனவா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு குச்சி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த குச்சியை வந்து அப்படி ஒரு இடத்துல டச் பண்ணோன்னு நெருப்பு வரும். பார்த்துக்க பண்ணமோ பார்த்துக்க ஒரு கண்ணாடி இப்படி வச்சுக்கிறாங்க. அது நெருப்பு வரக்கூட அதை பார்க்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்றாங்க? இப்படி ஒரு கண்ணாடி வச்சுட்டு என்ன பண்றாங்க? இப்படி டச் பண்றாங்க. அதான் வெயிட் இல்லைங்களா? ஒண்ணுமே இல்லை, ஆனால் நெருப்பு வருது, புகை. அப்ப அதே மாதிரி வந்து கற்பாறையில் அப்படி டச் பண்றாங்க, அது புகைச்சு. எது புகைச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த மாம்சமும் அந்த மாவும் புகைந்து விட்டது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையும் விண்ணுக்கு உரியவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படியே மேலே போய் குழந்தை என்ன பண்றாரு? ஆனத்தை ஊற்றுக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா தூயாவி என்பதாக நம்ம பார்க்கிறோம். தூயாவின் வழியக்கூடிய வார்த்தைகள். நீங்க வந்து கறி சாப்பிட்றீங்க, நீங்க வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க. ஆனா முக்கியமா என்ன வேணும்? குழம்பு வேணும் இல்லையா? குழம்போ ரசமோ ஏதோ ஒரு லிக்விட் அவர் வேணும் இல்லையா? அதுக்காக உங்களால சரியா சாப்பிட முடியல, சரியா சாப்பிட முடியாது இல்லைங்களா? எல்லாம் சிக்கிறோம், கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி வந்து இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு தண்ணீரை போல வந்து நமக்கு நம்மை நிறைவுபடுத்துகிறது என்பதா பார்க்கணும். அப்ப இவர் வந்து சூற்றுகிறார், அப்படிப்பட்ட சூழலை சந்திக்கிறார். அப்ப என்ன பண்றாரு? இவர் வந்து அந்த ரட்சகனை ஏற்படுத்த பின்பு இந்த ரட்சகன் காணிக்கை செலுத்துகிறார் இல்லைங்களா? ரட்சகன் காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. அதன் மூலமாக அவருக்கு சமாதானம் வரும். யெகோவா ஷலோம் என்ற ஒரு வார்த்தை அவருக்கு கொடுக்கிறார். அவர் சமாதானம் கிடைத்த பின்பு என்ன பண்ணுகிறார்? அவர் பலி செலுத்துகிறார். எதை பலி செலுத்துகிறார் கேட்டால் 2ஆம் காலை பலி செலுத்துகிறார். தன் தகப்பனை செலுத்தக்கூடிய 2ஆம் காலை பலி செலுத்துகிறார். முதல்ல பலி செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆடு, 2வது காலை என்பது திருச்சபை இல்லைங்களா? இந்த திருச்சபையை 2வது பலியாக செலுத்துகிறார். இதை வந்து எப்ப செலுத்துறாரு கேட்டீங்கன்னா இந்த மரங்களை வெட்டி போடுகிறார், தோப்பை நிக்கிரகம் பண்ணுகிறார் இல்லைங்களா? அந்த பாகாலின் பலிகளும் தகர்க்கப்படுகிறது. தோப்பு நம்ம என்ன நம்ம போன வாரம் பார்த்தோம். தோப்பு அப்படிங்கிறது அஸ்திரோத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வந்து கொடுக்குறாரு. அசீரா அசோரா கம்பம், திருவிழத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அசோரா கம்பம் என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்திரோத் என்ற ஒரு தெய்வமாக காணப்படுகிறது. இது காடஸ் ஆஃப் லவ் அப்படின்னு, இது குரோவ் அப்படிங்கிற வார்த்தையில் என்ன பண்றாங்க? பொனிஷியன் காடஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற. அப்போ இது வந்து ஒரு காடஸ் ஆஃப் லவ் தான் நமக்கு தெரியல. அது வீனஸ் காடஸ் ஆஃப் லவ் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கடவுளாக காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உற்பத்தி செய்யக்கூடிய கடவுளாகவும் காணப்படுகிறது. அப்ப நவக்கிரகம் சொல்றாங்க, நம்ம போய் சுத்திட்டு வர்றாங்க. அப்ப அப்படி போல ஒரு என்ன பண்ணுறது அந்த தெய்வங்களாக காணப்படுகிறது. அப்ப இது என்ன பண்றாரு? அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு அந்த கட்டையில என்ன பண்றாரு? இவரு பலி செலுத்துறாரு. அப்படின்னா நாம என்ன இருக்கிறோம்? இந்த பழைய காரியங்களை தகர்த்தெறிந்தவர்களாக புதிய பலியிடம் அமைக்கப்பட்டவர்களாக பலி செலுத்துவர்களாக காணப்படும். அதை நீங்க புத்தியில் ஆகாதவரைட்டாரு. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் இறக்கங்களை கொண்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் சற்று புத்தியில் ஆராயணும். அப்போ அந்த பலி செலுத்துகிறார்களாக 2ஆம் காலை என்பது பலி செலுத்தப்படக்கூடிய நேரம் எது என்று கேட்டால் அந்த சொல்றாரு வந்து இது பகலில் செய்யாம என்ன பண்ணாரு? இரவிலே செய்தாங்க. ராத்திரி தான் செய்யறது. அப்போ இந்த 2ஆம் காலை எப்போது பலியாகிறது என்று கேட்டால் இரவிலே பலியாகிறது. எது இரவுன்னு கேட்டீங்கன்னா ராக்காலம், இருள் சூழ்ந்த காலம், அஞ்ஞான இருள் சூழ்ந்த காலம். இந்த காலத்தில் தான் திருச்சபை என்பது வைத்திருக்க என்பது பலி ஆகிறது. அது தெரியாது உலகத்தா இருக்கு. ஒரு பலியா இல்லைன்னு அவங்கள தெரியும். ராத்திரி காலையில் தான் தெரியும். இது இவரால் 1 லட்சம் பண்ணி அவரு போறாரு, இவரு போறாரு, நம்மளால செட் பண்ண முடியாது. ஏன்னா ராத்திரி இருள் சூழ்ந்த காலம் ஒண்ணு தெரியும். யாரு பலியான்னு என்ன தெரியாது. பலியானவங்கள எத்தனை பேர் போறாங்க நமக்கு தெரியாது. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் 80 மீது கட்டப்பட்டவர்களா இருக்கின்றாரு. அப்போ நமக்கு தெரியும். தீர்க்கதரிசிகளை பத்தி நமக்கு தெரியாது இல்லைங்களா?
அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. அப்ப அதுக்கு மேல கட்டப்படுறவங்க இயேசுதாவே குலைகளா இருக்கிறார். அப்போ வந்து அப்போஸ்தலர்கள் என்பவர் அத்திவாரம்ங்கிறாரு. அத்திவாரம் யாருக்கும் தெரியுமா? கட்டடம் கட்டுறவங்க தான் தெரியும். அத்திவாரம் வெளியே தெரியாது. அதுபோல அந்த கட்டடத்தின் அங்கங்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கோ, இவங்கதான் அத்திவாரம். அத்திவாரம் இப்படி போட்டு நம்ம தெரிஞ்சுக்கோ, எல்லாரும் தெரியாது இல்லைங்களா? மற்றவங்க அப்போஸ்தலன் உலகத்தான் இருக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அந்த கட்டடத்தை பார்ப்பாங்க இல்லைங்களா? ஆனால் இன்ஜினியர் என்ன பண்ணுவார், இது ஸ்டாக்காக கட்டுவாங்க, அத்திவாரம் ஸ்டாக். அப்போ நம்ம வந்து யார் மேலே நம்மளை கட்டியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் கட்டப்பட்டவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அந்த உலகத்தில் அடிப்படையாக நம்ம கொள்வோம். இவங்க சொல்லியிருக்காங்களா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவங்க சொல்லலையா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதை விட்டு விடுவர்களாக இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாரு, இதில் என்ன பண்ணுறாரு, அந்த பலிபீடத்து மேலே வந்து 2ஆம் காலையில் வந்து பலியிடும் போது வெளிக்காட்டில் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இது யார் செஞ்சார் போது யோவாசின் குமாரனாகி எங்கேயோ செஞ்சார் போது. அப்போ என்ன பண்ணுறாரு, நீங்கள் அது போய் நீங்கள் கடவுள் உங்களை ரசிப்ப நீங்கள் கடவுளுக்கு வழக்காடு பண்ண மாட்டா கூட்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு எருபாக என்ற பெயர் அவனுக்கு வழங்கப்பட்டது என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். பாகாலை வென்றவன் என்பதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண கேட்டீங்கன்னா அவர் கையை திடப்படுத்தி அந்த போருக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணாரு, கர்த்தருக்கு ஒரு சோதனை எழுதினார். சோதனை தான் நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த சோதனை வந்து மயிருள்ள களம் இல்லைங்களா? அப்போ வந்து மயிர் அந்த முடி மேலே மட்டும் என்ன பண்ணுது, மணி பெய்யுது இல்லைங்களா? அது முடி பார்க்கறதுக்கு பாரு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அப்புறம் 2வது வந்து என்ன பண்ணால் அது காட்சி போயிட்டு பூமி மேலே வந்து பண்ணி பெய்யாது. இது வந்து என்ன பண்ண ஒரு சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு சோதனையாக நமக்கு காட்டப்படுது. அந்த ஒரு வேத சரித்திரத்தில் வந்து கடவுளை சோதித்தவர்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இவர் ஒருத்தர் தான், வேற யாருமே சோதனை பண்ணல. ஒருவேளை நம்ம சொல்லலாம் வந்து தோமா சோதனை பண்ணாரு, அவர் காயங்களை தொட்டாதான் நம்ம சொன்னானே போது அவன் வந்து சோதனை பண்ணவே இல்லை. அவர் வந்து பார்க்குறாரு, காயங்களை தொட்டு பார், நான் எனக்கு என்ன தொட்டு பாருங்க, அவன் தொட்டு பாருங்க தெரியல தரல ஆண்டவரே தேவன் காலில் உந்துடுறேன் இல்லைங்களா? அப்படின்னு சோதித்தவர் ஒரு ஊர் தான். அப்படின்னு இடத்துல பனி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ரெஃபரன்ஸ் நம்ம பிடிச்சோம் இல்லைங்களா? பனினா வசனம், பனித்துளிகள் குளிர்ச்சி இறக்குவது போல வசனம் இறக்கம்னு படிக்கிற உபவாகம் 32 நம்ம படிக்கிறோம். அதை வச்சு பனினா வசனம். அப்போ வசனம் எது மேலே இறக்குன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஊழியக்காரங்க மேலே தான் இறக்கும். 2வது என்ன பண்றாரு, உலகத்துக்கு மேலே இறக்கும், மாம்சமான யாவர் மேலும் ஆகியிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் யோவேல் தீர்க்கம் உரைக்கப்பட்டது அப்போஸ்தலர்கள் நிறைவேறிய காரியங்களுக்கு இது மறைபொருளாக காணப்படுகிற நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? புரியுங்களா உங்களுக்கு? புரியலையா? புரியுங்களா உங்களுக்கு? அந்த இடம் புரியல இல்லைங்களா? அந்த இடம் புரியல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் பார்ட், அதாவது இந்த 6ஆம் அதிகாரத்தோட கடைசி பகுதியில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிதியோன் ஒரு சோதனை வைக்கிறார். என்ன சோதனை வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சோதனை நமக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து மயிருள்ள தோல், அப்புறம் பனி நீர், இந்த இது பனித்துளிகள், 3வதாக பார்த்தீங்கன்னா இது பூமிங்கிற 3 பட்டம் சொல்றாரு. அப்போ பூமிங்கிறாரு, பூமி மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது பருது. அப்போ இது மேலே முதல்ல பனி இறங்குது. பனினா வசனம் முதல்ல இந்த பரு மேலே தான் இறங்குது, பூமியில் இறங்கல. அப்போ என்ன அர்த்தம், வசனம் முதல்ல யார் மேலே இறங்குச்சு? மாம்சமான யாவர் மேலுமா, ஊழியக்கார மேலே ஊழியக்காரிகள் மேலுமா? அதைத்தான் மென்ஷன் பண்றாரு இந்த இடத்துல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஊழியக்கார மேல தான் முதல்ல இறங்குது வசனம். அதான் ஏன் கேட்டீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து பேதுரு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஊழியக்காரர் இறங்கிட்டு இனி 1000 அரசாட்சி வருது. இவங்க எங்க போயிடுவாங்க? இவங்க மேலே போயிடுவாங்க. அப்ப எங்க ஊத்துறாரு? பூமி மேல ஊத்துறாரு. அப்ப மாம்சமான யாவரும் மேலும் ஊத்துகிறார், மாம்சமான யாவரும் சொல்லுகிறார்கள், மாம்சமான யாவரும் அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். அப்படி நிறைய வசனம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால தீர்த்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் வேணா நம்ம பிரிச்சு சொல்லுங்க. ஆமா, அதை பிடிச்சு என்ன பண்றாரு, அந்த பனிநீர் என்ன பண்றாரு, ஒரு கிண்ணத்துல வாங்கிக்கிறார் இல்லைங்களா? அப்ப கிண்ணம்ங்கிறது ஒரு பாத்திரம் இல்லைங்களா? அப்ப பாத்திரம் என்று அழைக்கப்படுது எதுக்கு கேட்டீங்கன்னா இந்த திருச்சபை மக்களை இணையாக சேர்ப்பதுதான் பாத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா பவுல்கிட்ட தான் சொல்லும்போது அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 16 வருஷங்கள் சொல்லும்போது என் நாமத்தை அறிவிக்க இவன் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்காங்க. அப்ப பனிமேல இறங்குனதெல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே பனிநீராக தான் இருக்கு. ஒன் ஸ்பிரிட்டுங்கிற ஸ்பிரிட்ல நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? நிறைய வித்தியாசம் இருக்கு.
ஆனா திருச்சபை மக்கள் மீது இறங்கக்கூடிய 2 ஆவிங்க ஒரே ஆவிதான். அப்போ ஒரே ஆவி இறங்கினா எப்படி பேசுவாங்க அவங்க? எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. வேற மாணாக்கர் குரூப் வச்சுக்கிட்டு வேற வேற மாதிரி பேச மாட்டாங்க. இல்லைங்க, அப்படி பேசக்கூடாது. சத்தியம் என்பது ஒண்ணுதான், அது சத்தியமாக பேசுவது. அதனால என்ன பண்றாங்க, அதை பிழியும் போது ஒரு கிண்ணத்துல வந்து ஒரு கிண்ணத்துல அப்படின்னா இது வந்து ஊழியக்காரர்கள் மேல ஊழியக்காரி மேல ஊத்துறாரு, மனவாட்டி மேலேயும் தோழி மேலேயும் ஊத்துறாரு. ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்பது மனவாட்டி தோழி என்ற 2 வகுப்பாரையும் சேர்த்து குறிக்கிறதா காணப்படுது. அப்ப அவங்க மேல இறங்குற ஆவி எந்த ஆவின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஸ்பிரிட். மேல இருந்து வருது, இவங்க 2 பேருக்கு மேல இறங்கி இல்லைங்களா? அப்ப இவங்க 2 பேரும் மேல எடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா அது மேல ரிவர்ஸ் நம்ம பார்க்கணும். மேல இருந்து ஒரே ஆவி இறங்கி இவர்களுக்கு மேல வந்தோன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் கிண்ணங்களாக மாறிவிடுகிறார் இல்லைங்களா? மயிருள்ள கிண்ணா பாத்திரங்களாக மாறிவிடுகிறார். அதுதான் சந்தர்ப்பத்தில் அப்படி கொண்டு போறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது அதாவது கல்லான இருதயத்தை என்னவா மாத்துறான்னு கேட்டீங்கன்னா சதையான இருதயமாக மாற்றுகிறார். புரியுதுங்களா? கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுகிறார். அப்ப அதுல இருந்து தோலாயிடுது. சதையான இருதயம் உடையவர்களை என்ன பண்றாரு, தனக்கென்ற பாத்திரங்களாக மாற்றுகிறார். புரியுதுங்களா? அது கொஞ்சம் மாற்றமா இருக்க மானமோ இல்ல சேர்ந்தவரோட பாத்திரம் சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படின்னா அந்த தோல் மேல இறங்கிட்டு தோல் மேல இறங்கின என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிண்ணத்துல வந்து சரிங்களா ஒரே கிண்ணத்தில் இருக்கிறார். அப்ப இவர்கள் ஒரே ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய மக்கள் இனங்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்பதை அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். புரியுது உங்களுக்கு? அப்ப இதோட என்ன கேட்டீங்கன்னா இந்த 7 பார்ட்ல வந்து அந்த 6ஆவது அதிகாரம் முடிச்சிச்சு. இப்ப என்ன பண்றாரு, இந்த 7ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு 5 பார்ட்டா நம்ம பிடிக்கிறோம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒரு 32,000 பேர் வர்றாங்க. படிக்க 7ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1 முதல். அப்போது கிரியோனாகிய எருபாகாலும் அவனோடு இந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கார்கள். எப்ப போறாங்க அவங்க? என்ன டைம்ல போறாங்க? காலமே எழுந்து புறப்படுகிறாங்க இல்லைங்களா? அதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? காலமே தேவனை தேடி நம்ம பாட்டு படிக்கிறோம் இல்லைங்களா? மரியாள் கல்லறை பார்க்கும் போது அதிகாலை அதிக இருட்டோட கல்லறை எடுத்து போகிறார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரத்தில் போகும். போர்க்களமாக இருந்தாலும் சரி, அது வெளியூர் போறதா இருந்தாலும் சரி, அந்தி கருக்கள்ல வந்து செய்யணும். ஒரு திருமண காரியமா இருந்தாலும் சரி, பொதுவாக திருமணம் எப்போ பண்ணுவாங்க? நம்ம தான் வேற வேற டைம்ல பண்ணிக்கிறோம். பொதுவாகவே திருமணம் வந்து சூரியனுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? சூரியன் என்பது இயேசு கிறிஸ்து உதிக்கும் முன்பாகவே மனவாழ்ச்சி குணமடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருந்துருக்குல்ல, அது தெரியாது நம்மளுக்கு. அதைத்தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்க எனக்கு தெரியாது. புரியுங்களா உங்களுக்கு? அப்போ அதிகாலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னு ஆரோத்துங்கிற இடத்துக்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து தங்குறாங்க, இறங்குறாங்க. இந்த ஆரோத்துங்கிற நீரூற்றுக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா ஃபவுண்டன் ஆஃப் ட்ரம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆரோத்னா ஃபவுண்டன் ஆஃப் ட்ரம்பிளிங் அப்படின்னு நடுங்க வைக்கும் நீரூற்றுங்க இல்லைங்களா? சில நீரூற்று நடுங்க வைக்குமா உங்களுக்கு? நடுங்க வைக்கலாம், நடுங்க வைக்கும் நீரூற்று கரெக்ட் ஃபோர்ஸை தனிப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்தா கொஞ்சம் பயப்பா நடுங்க வைக்கும் நீரூற்று என்பதாக அதுக்கு பொருளாக ஆரோக்கிய நீரூற்று கிட்ட பாடு. ஏன்னா பின்னாடி சொல்றது பயமும் திகிலும் உள்ள ஓடி போட்டுருக்காரு, நடுக்கமும் திகிலும் உடையவர்கள் இல்லைங்களா? அதில் ஓடி அதனால அந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்றாரு, மீதியானின் பாளையம் எங்கிருக்கீங்கன்னா அவருக்கு வடக்கு மோரே மேட்டிற்கு பின்னாக பள்ளத்தாக்கிலே இருக்குது. இப்போ மோரை மேட்டில் இது இல்லை இல்லைங்களா? மோரை மேட்டில் இல்லை, மோரை மேட்டு பின்னாடி பள்ளத்தாக்கு தான் இருக்கு. அப்போ மோரை மேட்டு ஏரியா என்ன பண்றான், இவனுடைய வேலைக்கார பூராவை என்ன பண்றாங்க, அங்க போய் பார்க்கறாங்க. அப்போ இந்த மோரேங்கிற மேட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா டீச்சர் அப்படிங்கிற. அப்ப இவர்களுக்கு காரியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மேடாக ஒரு டீச்சர் எங்கே நிற்பாங்க, வைக்கிற பாருங்க, கொஞ்சம் எலிவேட்டர் பண்ணி கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அங்கே நீங்கள் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க டீச்சர் சரிங்களா? இப்போ இயேசு ஒரு டீச்சர் தான். அவர் என்ன பண்ண கிடையாது, அந்த மேட்டு மேலே அந்த மலை மேலே நிற்கிறாரு, இல்லைன்னா என்ன பண்ணுறாரு, அந்த இதில் போய் சொல்லுவாரு, அந்த ஏரியில் போய் சொல்லிக்கிறாரு. அப்போ அவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய இடமாக காணப்படுற ஒரு எலிவேட்டட் பாட்டாக இருக்குது. அப்புறம் மோரைக்கிற மேட்டில் என்ன பண்ணுறாரு, இவர்கள் தங்கக்கூடிய இடமாக காணப்படுது. அதுக்கு பின்னாடி தான் அவங்க
இருக்கிறாங்க என்பதாக பார்க்கணும். அப்போ கிரியம் 2வது படிங்க. இப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோட கூட இருக்கிற எனக்கு கீழ் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக இடமாகும். பாத்தீங்களா, நாங்க நிறைய பேர் நாங்க ஜெயிச்சோம், அவரை ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு சோதனையை உண்டாக்குறாரு. அந்த இடத்துல முதல்ல ஒரு வார்த்தையை விட்டுறாரு, ஆகையால் உள்ளவன் எவனோ அவன் மலையிலிருந்து விரைவாக ஓடி போக கடவுள் என்று நீ ஜனத்தின் செவியில் கேட்க திருத்தப்பட்டு என்றார். பாத்தீங்களா, அப்படின்னா இந்த நீரூற்றுக்கிட்ட ஆரோக்கிய நீரூற்றுக்கிட்ட வந்தாவே அவங்களும் என்ன வந்துருச்சு, அவங்களும் பயம் வந்துடும். அதுல பழக்கம் இல்லாதவங்க பயம் வருது இல்லையா, இல்லைங்களா? காட்டுக்குள்ள போய் பழகிட்டா நம்ம காட்டுக்குள்ள போறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நம்ம போவோம். காட்டுக்குள்ள போறதுக்கு கஷ்டம் இல்லாமல் போவோம். அப்ப காட்டுக்குள்ள போய் பழக்கமே இல்லாத என்ன பண்ணுவான், காட்டுக்குள்ள தாங்க கொஞ்சம் பயப்படுவோம். பயப்படுறா போயிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், கூட ஓடிடுவோம் இல்லைங்களா, கூட ஓடிடுவோம். அப்ப அதே மாதிரி ஆரோக்கிய நீரூற்றிட்டு வந்து என்ன பண்றாரு, பயமும் தீங்களும் இல்லை, என்ன பண்றாரு, நீ திரும்பி அவன் கீலேயத் மலையிலிருந்து விரைவை ஓடி போகிறவன் அப்படி திரும்பி ஓடி போ அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அப்படி என்ன பண்ண, அப்படியே வருவார். அப்படின்னா எத்தனையோ பேர் வருவாங்க, அழைக்கப்பட்ட அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட இல்லை, மீற மாட்டாங்க, திரும்பிடுறாங்க. அப்ப பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி ஓடிவிடுகிறார்கள். அதான் சொல்றேன், முன்னாடி நாடி இல்லை, எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்தய பொருள் நோக்கி நான் போறேன்னு தான் சொன்னார். ஆனா மற்றவங்களை என்ன செய்து விட்டார்கள் அவர்கள், நான் திரும்பி மீன் பிடிக்க போறேன் இல்லைங்களா. அது திரும்பி நம்மள மீன் பிடிக்கும். திரும்பி வரலாறு இல்லை, இந்த யோகன் 26 நம்ம படிச்சு இல்லைங்களா, அவன் திரும்பி ஜீசஸ் வர அவன் மீன் பிடிக்க தான் போயிருப்பான். மீன் கிடைச்சுனா அவன் அந்த தொழிலே போய் ஏன் முடிச்சுவான், அதான் நடந்தது சரிங்களா. அப்போ பயமும் தீவிரவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டேன், திருப்பி கீலேயாத் மலையிலிருந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் ஓடி போய் விடுங்கள் அப்படிங்கிற. அப்போ கீலேயாத் மலை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ராக்கி ஆர் ஸ்ட்ராங், உறுதியான மலை. அப்போ தனது உறுதியை இழந்தவர்கள் ஓடி விடுகிறார்கள் என்பதுதான் பொருள் இல்லைங்களா. ஓடிப்பற எப்படி போவாங்க, நல்லா போர் ஆயிரமெல்லாம் போட்டாரு, போர்க்காலத்துக்கு வந்து நின்னாச்சு, அப்படியே நடுங்கினா என்ன பண்ணுவாங்க, திருப்பி போகிறோம். அப்போ வந்து உறுதியில இருந்தால் ஓடிப்பாங்க புரியுது. அப்புறம் கீழே ஓடி போயிடா, உறுதி இல்லாத இடத்துல உறுதி உள்ள இடத்துல இருந்து உறுதி இல்லாதவர்களாக ஓடி போயிட்டு இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்காங்க இல்லைங்களா. அநேகர் நல்லா வருவாங்க, நல்லா இருப்பாங்க, கீழே என்ன பண்ணிடுவாங்க அப்படி அப்படி இல்லாத படிக்க என்ன பண்ணணும், அப்படி இல்லை ஓடி போய் விடுங்க சொல்லுகிறாரு. அப்படி என்ன பண்ணுறது, அது ஜனங்கள் கேட்க பிரசித்திப்பட்டிருந்தார். அப்போ எத்தனை பேர் போயிட்டாங்க பாருங்க, 22,000 பேர் போய்விட்டாங்க. ஆமா, அப்ப 22,000 பேர் போயிட்டான், 10,000 பேர் தான் இருக்கிறான். அப்போ 32,000 பேர் வருது இல்லைங்களா. அப்போ 32,000 பேர் வந்துட்டா 32,000 என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க, 22,000 ஓடி போயிடுச்சு, 10,000 இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த 10,000 அதிகங்கிற, இந்த 10,000 அதிகம் என்ன பண்றோம், அதோட செலக்ஷன் கொண்டு வர. அப்ப 3 பாட்டா தான் பிரிக்கிறார் இந்த இடத்துல, புரியுங்களா உங்களுக்கு, 3 பாட்டா பிரிக்கிறார். அழைக்கப்பட்டவர் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அப்படிங்கிற, கொஞ்சம் பேர் அப்படிங்கிற. அப்போ அதுலயும் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார் இல்லைங்களா, இருக்கிறார். அப்போ அந்த 10,000 பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு சோதனை இருக்கிறார். எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு செலெக்ஷன் அப்படின்ட்டா அந்த செலெக்ஷன்ல வந்து என்ன பண்ண, சோதனைங்கிற வருத்தத்தை. இப்போ இன்டர்வியூ சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா. நிறைய பேர் வந்து எத்தனை பேர் தகுதியான போயிருக்கோ அதில் 10 பேர் போயிருக்கும். ஏஜ் உங்களுக்கு ஜாஸ்தி போகாட்டுவான், குவாலிஃபிகேஷன் 10வது போகாட்டுவான் இல்லைங்களா, ஹைட்டு 10வது போகாம, வெயிட் 10வது, இப்படி என்ன கழிச்சிருவாங்க. அதுக்கு 22,000 அந்த மாதிரி போயிட்டான். இது 10,000 என்ன பண்றான், அதை உள்ள கூட்டிட்டு போறான் அடுத்த ரவுண்டு. அப்ப அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்றாங்க, அவனை டெஸ்ட் பண்றாங்க. அப்ப செகண்ட் ரவுண்ட்ல வந்து அந்த குரூப் டிஸ்கஷனோ டேபிள் மேனர்ஸோ ஏதோ பார்க்க பண்றாங்க. அந்த இடத்துல அவன் ஸ்டாண்ட் பண்றான்னு பாக்குறான். அதுல அவன் என்ன திங்க் பண்றானோ அதை அவன் செஞ்சுட்டானா அவன் செலக்ஷன் இல்லைங்களா. அப்படிதான் ஒரு பொண்ணு வந்து வீட்டில் சண்டை போட்டு போயிட்டு வெற்றி ஒரு காகிதம் வச்சிருக்கான். அந்த காகிதத்தை என்ன பண்ணிட்டா ரைட்டிங் கொடுக்குறான், மேக் திஸ் பேப்பர் டு ஃப்ளை அப்படின்னு போட்டுருக்கான். என்ன பண்ணுவாங்க, மேக் திஸ் பேப்பர், இது மாதிரி ஒரு பேப்பர், இந்த பேப்பரை மேக் திஸ் பேப்பர் டு ஃப்ளை அப்படின்னு போட்டுருக்கான். என்ன பண்ணுவாங்க,
ராக்கெட் செஞ்சுருக்காங்க எல்லாரும் உள்ள தேவைப்படுச்சு பயங்கர கடுப்பு அதை கட்டை ஈஸி அதை கூட செலக்ட் பண்ணிட்டான் அவ்வளோ அவன் கேட்டது இருக்குது பேப்பர் டு ஃப்ளைட் நீ கப்பல் செஞ்சு பறக்க வைன்னு சொன்னால இல்லை ஏரோப்ளைன் செஞ்சு பறக்க வச்சாலும் சொல்லிடுறேன் அது போயிடுச்சு அது அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த டைம் சென்ஸு அந்த ஸ்பீடு இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆமாம் அதே மாதிரி ஒரு பெரிய பேப்பரில் வந்து டிராயிங் சர்க்கிள் கொடுத்துருக்கான் அங்கே எல்லாம் இருக்குது கேப் அந்த காம்பஸ் இருக்குது பென்சில் இருக்குது ரப்பர் இருக்குது எல்லாமே இருக்குது. ஆனால் டிராயிங் சர்க்கிள் கொடுத்த உடனே என்ன பண்ணார் ஒருத்தர் அந்த பேப்பர்லாம் அப்படி ரவுண்ட் போட்டார் சும்மா கையில் ரவுண்ட் பண்ணார் வித் திஸ் ரேடியஸ் அப்படின்னு ஏதாவது கேட்டானா இல்லை அப்படி கேட்டாலும் நீங்கள் அந்த ஸ்கேலும் காம்பஸ் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ அவன் மனசுல என்ன இருக்கோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவன் செலக்ஷன் ஆகிடும். அதே மாதிரி என்ன பண்றாரு கிதியோன் என்ன பண்றாரு அவங்க டெஸ்ட் வைக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இதுதான். இந்த பார்ட் ஒன்று இதோட எண்டு பார்ட். இந்த ரெண்டு பார்ட்டும் மிக முக்கியமான பகுதி இல்லை. படிங்க 4 படிங்க. பார்த்தீங்களா ஜனம் இன்னும் ஜாஸ்தி இருக்காங்க. 10,000 ஜாஸ்தி தான். 1000 மணி தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கிறதா டெஸ்ட். ஓ எல்லாம் டம்ளரில் கூட தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு 10 நிறைய பேர் பார்த்துக்கிறோம் இல்லைங்களா? டம்ளரில் தண்ணி கொடுத்தா எல்லாரும் ஒரே மாதிரி தண்ணி குடிப்பாங்களா? சில பேர் சிப் பண்ணி குடிப்பாங்க, சில பேர் அண்ணாந்து குடிப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே வாய்க்க வச்சு சிப் பண்ணுவாங்க. உறிஞ்சி குடிக்க வாய்க்கிட்ட வச்சு உறிஞ்சி குடிக்கிறது வேற, இப்படி அண்ணாந்து ஊத்துறது வேற. சில பேர் என்ன பண்ணுவாங்க உதவி டெஸ்ட் பண்ணிப்பாங்க, அண்ணாந்து குடிப்பாங்க, அப்படி குடிப்பாங்க இல்லைங்களா? எப்படி வேணும் குடிக்கலாம். ஆனால் அவங்க பார்க்கலாங்களா எப்படி குடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, இது என்ன மெத்தடில் தண்ணி குடிக்க போகிறான்னு என்ன பண்ணுறாரு, தண்ணிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. தண்ணிக்கிட்ட என்ன பண்ணுறாரு, நீங்கள் பரிசுத்து காட்டுவேன் தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு தண்ணீரண்டைக்கு போக பண்ணா இறங்கி போக பண்ணுங்க. புரியுங்களா? தண்ணி கிட்ட வந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம ஷூ மாட்டி நிற்கிறோம். நம்ம ஷூ மாட்டிட்டு நல்லா கோட்டெல்லாம் போட்டு நிற்கிறோம். ஒரு 6 ஓடி இருக்கு, எல்லாம் போயிட்டோம், ஆத்தங்கரைக்கு போயாச்சு. என்ன பண்ணணும், முதல்ல ஷூ கழுத்தணும் இல்லைங்களா? முதல் ஷூ கழுத்து சாக்கு கழுத்தணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பேண்ட் எல்லாம் குத்தி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், தண்ணிக்குள்ள முதல்ல கால் தண்ணி இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறது, தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினார். இவன் ஆர்மியில இல்லையா, ஆர்மியில போறவன் என்ன பண்றான், உடனே செய்யலாம். அவன் அசால்ட்டா நின்னா என்ன பண்ணுவான், செலக்ஷன் இல்லை இல்லைங்களா? தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அப்போ ஆமா, யார வந்து வர்றதுக்கு நான் குறிக்கிறேன்னா அவன் வரணும். யாரு வர வேணாம்னு நினைக்கிறான் வரமாட்டான். அப்ப என்ன பண்றது, தண்ணி குடிக்கிற டெஸ்ட் வைக்கிறார். இப்ப தண்ணி குடிக்க போறாங்க. படிங்க 5 6. தண்ணீரை நாய் நக்கும் பிரகாரமாக நச்சுகிறவன் எவனோ அவனை தண்ணியையும், அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தண்ணியையும் நிறுத்து அப்படிங்கிறார். இப்ப நாய் குடிக்கிற மாதிரி குடிக்கிறவன் தனியா நிறுத்துக்கிறாரு, முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் தனியா நிறுத்து அப்படிங்கிறாரு. மற்றவர்கள் மடங்கு முழங்கால் ஊன்றி குடிச்சிடுறாங்க, வாய் போட்டு குடிச்சவங்க 300 பேர் இருக்கிறாங்க. அப்ப எத்தனை விதமா குடிக்கிறாங்க இந்த இடத்துல? 3 டைப்பா 2 டைப்பா? 3 டைப்ஸா குடிக்கிறாங்க இல்லைங்களா? நாய் குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். அப்ப நாய் குடிக்கிற மாதிரி குடிக்கிறத என்ன பண்ணுவான், சத்தம் கேட்கும், தண்ணி எதுவும் உள்ள போகுமா?
நாய் குடிக்கிற மாதிரி குடிச்சா தண்ணி அதிகமாக உள்ள போகுமா இல்லை சத்தம் அதிகமாக கேட்குமா? சத்தம் தான் அதிகமாக கேட்கும், தண்ணி அதிகம் உள்ள போக. புரியுதுங்களா? இந்த தண்ணியில இறங்கிட்டு சத்தம் தான் ஜாஸ்தியா கேட்குமே தவிர தண்ணி உள்ள போத பார்த்தா போகல. அவனை சரியா எடுத்துக்க. முழங்கால் ஊதி குடிக்கிறான், அவன் உறிச்சி குடிக்கிறான் இல்லைங்களா? அவன் அதிகம் குடிப்பான், அவன் உறிச்சி குடிக்கிறான். ஸ்டால குடிக்கிற மாதிரி முழங்கால் ஊதி குடிஞ்சு குடிக்கிறான். குடிச்சது இன்னொரு குரூப் என்ன பண்றான், கையில அள்ளி வாயில குடிக்கிறான். புரியுங்களா உங்களுக்கு? ஒரு குரூப் வந்து கையில அள்ளி வாய் கொடுத்து குடிக்கிறது, ஒரு குரூப் குடிக்கிறதுக்காக முழங்கால் ஊதி குடிக்குதுன்னா உறிச்சி குடிக்கிறான். இன்னொரு குரூப் என்ன பண்றது, அது குடிச்ச நாய் குடிக்கிற மாதிரி குடிக்கும். இந்த 3 விதமான மக்கள்ல யார் அதிக தண்ணி குடிக்கிறோம்? கையில் அள்ளி குடிக்கிறோம்னா ஜாஸ்தி இல்லைங்களா? அப்படின்னா கையில் அள்ளி தண்ணி குடிக்கிறவனுக்கு வந்து எந்தெந்த பகுதி நனையுது? கால் நனையுது, கை நனையுது, வாய் நனையுது. வாய் மட்டும் வாய் போட்டு குடிக்கணும், முகத்தையும் சேர்த்து கழிவு நம்ம முகத்தை கழிவு தள்ளி. நாய் மாதிரி குடிக்கிறவன் கையை யூஸ் பண்ண மாட்டானே, கிரியே இருக்காது. சத்தம் கேட்கும், லப 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 சத்தம் கேட்கும். ஆனா தண்ணி உள்ள சத்தம் கேட்கும். தண்ணி உள்ள போன போக இல்லைங்களா? அது நடக்காது, தெரியாது. பார்த்தா தெரியும், இவர் பார்க்க வெளியே பார்த்துட்டு இருக்கிறார். ஊஞ்சி குடிச்சா ஊஞ்சி குடிப்பா, அப்புறம் அவ்வளவுதான். மூச்சு அடக்கிற வரைக்கும் தான் ஊழிப்பான். அதுக்கப்புறம் மூச்சு விட்டுருவான் இல்லைங்களா? அப்ப என்ன மூச்சு விட பிரயாசம் பண்ணிட்டு இருப்பான், குடிக்கிற தண்ணி கொஞ்சம் தான் போகும். ஆனால் இவன் எதிரியோட போராட போறாங்க இல்லைங்களா? எதிரியோட போராட போறாங்க. ஆறு இருக்குது, ஆற்றுக்கு அந்த பக்கம் எதிரி இருப்பான். இவன் போய் குனிஞ்சு நாய் குடிக்க மாதிரி லபக்கு லபக்குன்னா அவனுக்கு சத்தம் கேட்கும், அம்பூட்டுருவான் இல்லைங்களா? இல்ல கீழே குடிச்சுட்டே இருந்தாலும் அவன் என்ன நடக்குன்னு தெரியாது எந்த மாதிரி. ஆனால் உலகால் ஊற்றி குடித்து கையில் அள்ளி குடிக்கிறவன் பார்வைகள் ஆப்போசிட்ல தான் இல்லையா? இப்படி கையில அள்ளி போதும் பார்வை முன்னாடி தான் இருக்குது, கையில அள்ளி வாய் கொடுக்கும் போதும் பார்வை முன்னாடி தான் இருக்குது, வாய் கொடுத்து தண்ணி உள்ள போகும்போது பார்வை முன்னாடி தான் இருக்குது. அக்னி அஸ்திரம் வந்துச்சு என்ன பண்ணுவானுங்க இல்லையா? பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்கள் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்துக் கொண்டவங்க இல்லைங்க இல்லைங்களா? அப்படின்னா அவன் தண்ணி அதிகமாக குடிக்கிறான், பார்வையில் அலர்ட்டாவும் இருக்கிறான், காலில் கையும் நடந்திருக்குது இல்லைங்களா? எந்த தெரியும்? ஏசாயா 55 ஒன்று, ஏசாயா 55 ஒன்று. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எல்லாம் தண்ணிக்கிட்ட வாங்க. நீங்க பணம் இல்லாத பரவாயில்ல வந்து சாப்பிடுங்க என்ன பண்ணுவாங்க? அதை போகாது போயிடும். நான் பிஸ்லரி வாங்கி போறப்போ இது என்ன தண்ணியா எனக்கு தெரியாது போயிடும் இல்லைங்களா? நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கூப்பிட்டு தண்ணி குடிக்கணும். ஆனா என்ன கொடுக்குறாரு? திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் இல்லைங்களா? தண்ணி குடிக்கதான் கூப்பிட்ட. வாங்க சார் டீ சாப்பிட்டு போலாம் தான் கூடுவான். ஆனா அவன் கூட்டிட்டு போற இடம் மில்கி ஓட்டல, அங்க போனா பதார்த்தம் டீ சாப்பிட்டு தான் வர்றோம், பிரியாணி வாங்கி கொடுத்துருவான். அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்றது? திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். தண்ணி தாகம் தீர்க்கிறது, திராட்சரசம் புத்தியை தெரிவிக்கிறது. கொஞ்சம் திராட்சை உனக்கு அடிக்கடி பழகிருக்க கொஞ்சம் திராட்சரசமும் சேர்த்துட்டு வருகிறாரு சீமத்தை. புத்தியை தெரிவிக்கிறது. பால் என்பது திடகுணம் கிடைக்கல. யாரோ அன்னைக்கு சொன்னாங்க, யாரோ 2 லிட்டர் பாலை 4 லிட்டரா காய்ச்சி குடிப்பாங்க. யாரோ அன்னைக்கு சொன்னாங்க 2 லிட்டர் பாலை, நம்ம 2 லிட்டரோ 1 லிட்டர் பாலை அப்படியே சுண்ட வச்சு சங்கராச்சாரி அப்படியே சுண்ட வச்சு அப்படி கேக் மாதிரி சாப்பிடுவோம். எப்படி அது திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு.
அப்புறம் 2 நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணம் செய்யுங்கள். ஏன் அப்பம் இல்லாததுக்காக ஏன் பணத்தை செலவு பண்றீங்க? அது அப்பவே இல்லை, நீங்களும் அப்பம் இல்லை, அப்பவே செலவு பண்றீங்க. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, பாத்தீங்களா, நீங்க எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. நலமானதை சாப்பிடுங்க. முதல்ல செவி கொடுங்க, அப்பதான் நல்லது என்னன்னு தெரியும் இல்லைங்களா? பிரதர் கேட்டீங்கன்னா எந்த ஹோட்டல்ல என்ன இது நல்லது கிடைக்கோ டக்கு சொல்லுவார் இல்லைங்களா? எங்க ஃபேக்டரியே சொல்லுவாங்க ஒருத்தர். ஆமா, ஏதாவது சாப்பாடு பொருளுக்குன்னா அவர் பிரதருக்கு கரெக்டாக சொல்லுவார் இல்லைங்களா? எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக. அப்போ உங்க ஆத்மா வந்து உங்களுடைய வாழ்க்கை என்பது கொழுப்பான பதார்த்தங்களை போல எனது மகிழ்ச்சியாக சொல்லுங்க. அப்போ அப்படிப்பட்ட தண்ணீரை நாடித்தான் என்ன செய்கிறார், நம்மை அழைத்து செல்கிறார். அதிகமாக கவனத்தோடு நாம் கிரியையோடு கூட சாப்பிடுகிறவர்களாக குடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். 1 பேதுரு 4:11. 1 பேதுரு 4:11. 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கிறார். போதித்தா எப்படி போதிக்கணுமாமா? தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கிறார். இதுதான் ஒருத்தர் உதவி செஞ்ச என்ன பண்ணோம், தேவ கர்த்தர்களும் பலத்தின்படி உதவி செய்யக்கிறார். எல்லாத்துலயுமே என்ன பண்ணணுமா, கிறிஸ்துவின் மூலமாக பிதா மகிமைப்படிதான் செய்யணும், வசனத்தின்படிதான் செய்யணும். உனக்கு என்ன பலன் கொடுக்குறாரா, என்ன உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரமா விளங்கிட்டாங்க, அந்த பலத்துல இருந்து நீங்க செய்யுங்கிற புரியுங்களா உங்களுக்கு? இந்த வசனம் எல்லாம் எதையும் செஞ்சிடாதீங்க என்று பேசுகிறார். 1 கொரிந்தியர் 2:11 பாருங்க. 1 கொரிந்தியர் 2:11 11 பாருங்க. மனுஷனில் உள்ள ஆவியை மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை எப்படி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமா, மனுஷனுக்குரிய ஆவியை மற்றதை அறிவான், தேவனுடைய ஆவியோடு தேவனுக்குரியவர்களை அறிவான். நாமளோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிவுறுத்தி தேவனிலிருந்து பொருட்களுடைய ஆவியை பெற்றிருக்கோம். பாத்தீங்களா, அந்த ஆவியை பெற்றுக்கிறார்கள். நாங்க அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றேன். அவைகளை நாங்கள் மனுஷனான போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் வருஷத்தால் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியங்களோட சம்பந்தப்படுத்தி. பாத்தீங்களா, அப்படின்னா தண்ணி குடிக்கிற சாதாரண விஷயத்தை என்ன பண்றோம், ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரிய காரியங்களோடு ஜீவத்தண்ணீரோடு கூட சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். 16 எந்த கோபமான மனுஷனாலே தேவனுடைய ஆவிக்குரியதை ஏற்றுக்கொள்ளாது. ஆமா, அது அவங்களுக்கு புரியாது. தண்ணி குடிக்கணும்னு சொன்னாலே எங்களுக்கு தண்ணி கஷ்டமா இருக்காது, அவன் அதை பத்தி பேசாம வேற பத்தி பேசலான்னு இருக்கோம் சரிங்களா? எனக்கு தண்ணினா பணம் தான், பணம் பத்தி கிடையாதுன்னா எனக்கு வந்து வாழ்க்கை சௌகரியத்தை பத்தி பேசுறான்னா அங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம். அது ஜென்ம சுவாசம், ஜென்ம சுவாசம் புரியுதா? இதை பத்தி அவங்களுக்கு புரியாது. அவைகள் அதற்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆதிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ச்சி நிதானிக்க படுகிறவைகளாகலாம், அவைகளை அறியவும் மாட்டாம். ஆதிக்கேற்ற பிரகாரம் ஆராய்ச்சி தெரிஞ்சுமா அவங்களுக்கு? சரி, என்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல, அதை விட்றா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு பணம் கஷ்டம், அது தீமா தெரியாது சொல்லு இல்லைங்களா? வேலை கிடைக்காம இருக்குது, கல்யாணம் இல்லாம இருக்குது, இது திருச்சா சொல்லு, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம், இதை போய் பேசுற எங்களுக்கு என்ன புரியும்? அப்படி போயிடுவாங்க. ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ச்சி நிதானிக்கிறார். ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ச்சி நிதானிக்கிறார். மற்றொருவரும் நிதானிக்கப்படாது. பார்த்தீங்களா? அப்புறம் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இருக்கிறார்கள் நாம. அப்ப இந்த காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களாக கருதி ஆவிக்குரியங்களோடு இணைத்து பார்த்துவார் நாம் இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல எச்சரிக்கை சட்டமாக சொல்கிறார். எனவே இந்த 7ஆம் அதிகாரத்தில் வந்து மொத்தம் 5 பகுதிகள் உண்டு. இந்த 5 பகுதியில் வந்து முதல் பகுதியை மட்டும் என்ன பண்ணோம், எப்படி செலக்ஷன் பண்ணாரு மட்டும் நம்ம பார்க்கணும். எப்படி ஃபிளைட் இஸ் பேப்பர் டு ஃபிளைட் ராய சர்க்கிள் அப்படின்னு வந்து இன்னைக்கு வைக்கிறாங்களோ அப்படி போல ஒரு சோதனை வைக்கும் போது தண்ணீரை குடிக்கிறவங்க 3 பார்ட்டா பிரிச்சு, எவன் அதிக தண்ணி குடிச்சா, எவன் அலர்ட்டா இருந்தா
எவன் கை நடந்து கால் நடந்து இந்த காரியத்தை செஞ்சா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொண்டு இதை இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய திருவசனத்தோடு இணைத்து என்ன பண்றோம், நம்ம முடிவு பண்ணிடுறோம். அப்படின்னு நம்ம எத்தனை பேராமா படி 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தட்டி குடித்த அந்த 300 பேராவது நான் உங்களை ரசித்து மீதியானதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் எதிர்த்து போக பெறவர்கள். பார்த்தீங்களா? அப்ப எத்தனை பேர் திரும்பி போயிருக்கோம்? மொத்தம் 10,000 300 பேர். 9,700 பேர் பாளையத்துக்கு போயிட்டான். இந்த 300 பேரை வச்சு தான் ரசிக்க போறார் இல்லைங்களா? அப்ப இந்த 300 பேர் என்பது மனவாட்டியாக கருதப்படலாம். அவங்க திரும்பி பாளையத்தில் அவங்க பாளையத்துக்கு தான் போனாங்க, ஓடி போகல. அவங்க வந்து தோழி வகுப்பார கருதப்படலாம், ஓடி போனாலும் போயிட்டேன் இல்லைங்களா? அப்ப இந்த 2 வகுப்பாரை நம்ம நான் பிரித்து அந்த வெற்றி சிறக்க பாருங்க. 300 பேர்த்த வச்சு நான் ஜெயிக்கிறேன்ட்டாரு. எப்படி ஜெயிச்சாரு, என்ன ஆயுதங்களை கொண்டு போனாங்க, சண்டை போட்டாங்களா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுவோம், வரக்கூடிய பகுதியிலே பாருவோம். இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க 300 பேருக்கு ஜெயிக்க முடியுமா கேட்கும்போது தைரியப்படுத்துற, எப்படி தைரியப்படுற, இவன் போய் பார்க்கறது தைரியப்படுத்திட்டான் இல்லைங்களா? அப்ப தைரியப்பட்டதை என்ன பண்றாங்க, ஆயத்தப்படுகிறார். ஆயத்தம் பண்ணிட்டு என்ன செய்கிறார், செயல்படுகிறார். செயல்படுவதன் மூலமாக வெற்றி கிடைக்கிறது கிதியோனுக்கும் அவன் சகாக்களுக்கும். அது போல இயேசு கிறிஸ்துவும் சகாக்களுமாக நாம் செலக்ஷன் பண்ணியிருக்கிறார். அந்த 300 பேர் நம்ம இருக்கிறோமான்னு பார்க்கணும். இல்லை போய் ஓய்வு இருக்கிறவங்களா இருக்கலாம்னு நம்ம பார்க்கணும். தண்ணி சரியா குடிக்கிறவங்களா குடிக்காதவங்களா நம்ம பார்க்கணும். இந்த 300 பேர் கையில் உடனே என்ன கொடுக்குறாரு, அவர் எப்படி செயல்பட வைக்கிறாங்கிறத வரக்கூடிய வார்த்தை நம்ம தியானிக்கலாம், கற்றுக்கலாம்.